என் பேர் கதிர். உங்க பேர் சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோ பெரிய ரகசியமா? லக்ஷ்மி. தாமரையில் இருக்கிற லக்ஷ்மியை விட அழகா இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் கூட அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாரு. இவ்வளோ நேரமாச்சு, எப்படி போறீங்க? என் வீட்டுக்காரர் வருவாரு, அவருக்கு தான் வெயிட் பண்றேன். ஓ ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்றேன். நான் ஒரு ஸ்கல்ப்டர், பெயிண்டிங்லாம் கூட பண்ணுவேன். என்னோட பெயிண்டிங்ஸ் எனக்கு மைக்கேல் ஏஞ்சலோ தாங்க மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். சிஸ்டைன் சாப்பல் போயிட்டு அவரோட எல்லா பெயிண்டிங்ஸையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இன்னும் 2-3 இயர்ஸ்ல என்னோட பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நான் வச்சிருவேன். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லைங்க, வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டலில் தான். ஆனால் ஊர் சுத்த ரொம்ப பிடிக்கும். சாவறதுக்குள்ள எல்லா கண்ட்ரியோட இமிகிரேஷன் சீலும் என் பாஸ்போர்ட்டில் இருக்கணுங்க. என்னங்க உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? எனக்கு உங்களை மாதிரி பெரிய கனவெல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரணமான பொண்ணு. அப்போது இந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? பாதி நேரம் சமைச்சுக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்காரர் ஏதாவது கேட்டாருன்னா செய்வேன், பையனை பார்த்துப்பேன். அட என்னங்க இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்கிறதா ரொம்ப கஷ்டம். வேலைக்கும் போய்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு. சூப்பருங்க, கை கொடுங்க கொடுங்க. உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுன்னு? அப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, சரியா? லவ் மேரேஜா? ஐயோ இல்லைங்க, அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அரேஞ்ச்டு மேரேஜ் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற லவ்லாம் முன்னாடி மாதிரி இல்லைங்க. 1008 கண்டிஷனோட வருது, வந்த வேகத்தில் போயிடுது. அரேஞ்ச்டு மேரேஜ்லேயும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ஆனால் உங்களை பார்த்தா பிரச்சனை பண்ணுற பொண்ணாட்டி மாதிரி தெரியலையே. உங்கள் ஹஸ்பண்ட் தான் கல்பிரேட்டாக இருக்கணும். பாரதியார் படிப்பீங்களா?